வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ்துனை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன த ஸ்பிரிச்சுவல் ஹாரர் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டாக் டு மீ. படத்தோட ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வேகமாக ஒரு கிளப்புக்கு போகிறான். அது கிளப்பு இல்லை, ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டியில் அவன் தம்பியை தேடி போகிறான். அவன் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் அடைஞ்சு கிடக்கிறான். அவனுக்கு ஒரு மெண்டல் கோளாறாட்டு இருக்குது. அந்த ரூமை உடைச்சிட்டு அவன் கண்ணக்காரன் என்ன பண்ணுறான், கதை உடைக்கிறான். தம்பிக்கு என்னாச்சுன்னு அதை விட சொல்லுவானா, அவன் அப்படியே முடங்கி போய் உட்காந்துருக்கான். தம்பி வாடா தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு போத்திட்டு 10 நாள் கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உடனே அவன் தம்பி கோவம் வந்து டக்குன்னு கத்தி எடுத்து ஒரு சொருகிறான் அண்ணங்காரன். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கத்தியை கை வச்சுருக்க முதல் வெப்பன் அதை வச்சு அவனையே குத்திட்டு அவன் செத்து போகிறான். அந்த இடத்துல பார்த்து டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, டாக் டு மீ அப்படின்னு. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட கதாநாயகி. அவங்க அப்பாவுக்கும் வாக்கிய தராது போல். ஸோ சரியாக பேசிக்க மாட்டேறாங்க. பேச்சு கொடுத்தா கூட சரியாக பேச மாட்டாங்க அந்த பொண்ணு. ஸோ கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் கழுவிக்கிட்டு அப்பாட்டு பேசிட்டாங்க. என்னம்மா எங்கிட்ட பேச மாட்டேறியாம்மா, என்னமாச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்ட்டு கூலாக பதில் சொல்லிட்டாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணியிருக்காங்க. என் தம்பி அங்கே இருக்கான், கூட்டிகிட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். அந்த பக்கம் 2 பசங்க உட்காந்துருக்கானுங்க. அது ஒரு பையன் சைடு வச்சு உட்காந்துருக்கான். அதுதான் அந்த கூட உட்காந்த பையனோட ஃப்ரெண்டு. எனக்கு அதனை வந்ததுக்கப்புறம் அப்படியே பசங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு கூட உட்காந்து பார்த்தீங்களா அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கதாநாயகி. அவள் தான் அவரோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டோட தம்பி. போகிற வழியில் ஜாலியாக பாட்டு கேட்டு போகிறாங்க. திடீர்னு கார் நிப்பாட்டினா பார்த்தா ஏதோ ஒன்று அணைச்சி கிடக்குது ரோட்டில். சரி என்னென்னு பார்ப்போம்னு பார்த்தா அங்கே ஒரு கங்காரு குட்டி ஆட்டிப்பட்டு கிடக்குது. அந்த பையன் சொல்கிறான், அதை காப்பாற்றலாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு வரலாம்னு சொல்கிறான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அதை அப்படியே விட்டுப்பட்டான். ஆனால் அதுக்கு உயிர் இருக்குது, கொஞ்சோண்டு உயிர் இருக்குது. அதை அப்படியே பரிதாபப்பட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அந்த பையனை அப்படியே அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் கதாநாயகி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சண்டை அடிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இவ்வளோ ஷாக் ஆகுதுன்னு இந்த நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறான், அவளும் கூட சட்டை கட்டான். அப்புறம் பையன் இருக்க பார்த்தீங்கன்னா தலான தூக்கி போட அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவன் யார், நம்ம கதாநாயகியோட ஃப்ரெண்டு ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்புறம் கேட்குறேன், என்னடா பாய் ஃப்ரெண்டா அப்படி மாதிரி கதாநாயகி அவன் கேட்குறான். அப்புறம் ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஃபோனில். அப்படியே ரொம்ப ஜோம்பி மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வைரலில் இருக்குது. இந்த மாதிரி நீயும் ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறா அவள், யார் கதாநாயகி. இதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படி மாதிரி யோசிச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்டு பேசணும், நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்னு கதாநாயகி வெளியே வர சொல்லிடுறா அவள் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டோட அம்மா இருக்க வந்துடுறாங்க. வேலைக்கு போய்ட்டு இந்த மாதிரிமா உன்னோட அம்மா இருந்ததுக்கு ப்ராப்ளம் இல்லை, என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி போட்டு ஹக் பண்ணி வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவளும் அப்படியே கண்ணை தொடச்சிக்கிறான். பரவாயில்லைங்க, நான் அப்பப்போ வரேன் அப்படி மாதிரிலாம் சொல்கிறா அவள். ஆமாம் இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் கதாநாயகியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த மாதிரி நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சரி போய்த்தல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், அவள் வந்து அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவளும் கிளம்புறான். அப்புறம் இந்த குட்டி பையன் இருக்க பார்த்தீங்களா, அவன் நானும் வரேன் அப்படிங்கிறான் அவன். சரி வாடகை சொல்லிவிட்டு அவனும் தூக்கி வண்டியில் போட்டு போகும்போது அந்த வீடியோ பார்த்துட்டே போகிறாங்க. அங்கே போனால் அப்படியே ஒரு கேங்காக இருக்காங்க, அப்புறம் ஒரு கூட்டமாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒன்றா வந்து உட்காந்துறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கதாநாயகி யாருமே தெரியல. அப்புறம் என் வீட்டுக்கு அலம்பு வரும். அப்போ திடீர்னு அவள் ஃப்ரெண்டு வந்து என்னடி எல்லாம் ஓகே தானே அப்படி மாதிரி அவள் கேட்கல. எல்லாம் ஓகே தான், இங்கே அவன் பாய் ஃப்ரெண்டை காணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வரான். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பேசலாம், சிரிக்கிறாங்க. அப்படியே கலகலப்பாக போகுது. அவன் பாய் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சவ தான், இருந்தாலும் அப்படியே பேசிக்கிறாங்க. சரி ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. என்னத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படி மாதிரி ஒரு பரபரப்பு போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கில் கொண்டு வரான், என்னென்னு தெரியல. அப்புறம் வந்து உட்காந்ததுக்கப்புறம் யார் ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் நான் வந்து உட்காந்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி அவரும் பாவமாக இருக்கலே, சரி வாங்கி போட்டு அவளை சேரில் உட்கார சொல்லிட்டாங்க. லூஸாக கட்டவா டைட்டாக கட்டவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சிரிச்சிட்டு சரி ஏதோ லெவலாக கட்டி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி கட்டி விட்றான் அவன். அப்புறம் எல்லாம் உட்காந்துட்றாங்க. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு அந்த கேங்கில் ஒரு தலைவி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கையை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலை மாதிரி இருக்குது கை அப்படின்ட்டு அப்புறம் இருக்குது. சரி அதை கொண்டு கையில் வச்சதுக்கப்புறம் எல்லோரும் நான் கதாநாயகி உட்காந்துருக்கேன். அவன் வந்து கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சி சொல்கிறான், இந்த மாதிரி டாக் டு மீன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி போட்டு அவளும் சொல்கிற டாக்குன்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு உருவம் வருது முன்னாடி. இதை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகி கத்துறான், பயந்துக்கிறான். சரி பயப்படாத, ஒன்றும் செய்யாது
அப்படி அவன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லு அப்படி சொன்னோன்னே அவளும் அப்படி பயந்துட்டு மறுபடியும் திரும்ப கை கொடுக்குறான். அப்போ திரும்ப கை கொடுக்கும்போது சரி நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திடீர்னு வேற ஒரு உருவம் வருது. டாக் டு மீன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா வேற ஒரு பேய் வந்துருக்குது. இவங்க அப்படியே எல்லோரும் பயந்துக்கிறாங்க. ஒரு பக்கத்துக்கிறவங்க ஒரு 6 வாரமாக கூத்தாடுறாங்க. இப்போ கையை பிடிச்சதுக்கப்புறம் ஐ அக்செப்டட் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பேய் இவரோட உடம்புக்குள்ளே வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இவன் மூஞ்சியே மாறிடுது. கண்ணாமூடியில் பெருசாகிடுது, கருப்போடையும் பெருசாகிடுது. அதுக்கப்புறம் பேய் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அவளும் பேய் பிடிச்சி கூட தெரியுமா ஆவுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அவளோட ஃப்ரெண்டை பற்றிலாம் சொல்கிறான். அவங்க கூட சேராத, பாய் ஃப்ரெண்ட் நம்பாத அப்படி இப்படிலாம் சொல்லி எதுவும் போட்டு கொடுக்குறான். கதவெல்லாம் டம்மு வாடகை திறக்குது விழுகுது. எல்லோரும் அப்படி பயந்துக்கிறாங்க ஒரு பக்கம். லப்பறையாக இருக்கிற பார்த்துக்குங்க. அப்புறம் இவளுமே சரியான சத்தம் போடுறான். அப்புறம் டக்குன்னு தலையை கொண்டு விட்டு நீ அவனை நம்பாத அவனை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி போட்டேன். தலையை குனிஞ்சிட்டு அவள் அடுக்கு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, டைம் முடிஞ்சது, டக்குன்னு அவள் கையை எடுத்துட்டு போட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அந்த விளக்கை டபான்னு ஊதி விட்டுறாங்க. ஊதினதுக்கப்புறம் அந்த பேயும் போயிடுது. அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவள் சொல்கிறான். ஒரே சந்தோஷம் வருதில்ல. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனால் அந்த குட்டி பையன் இருக்க பார்த்திங்களா, எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பயமாக இருக்கும் போல் நைட்டு தனியாக படுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பேயெல்லாம் பார்த்துருக்கான்ல அதனால். அப்போ வந்து எங்கள் அக்காட்ட சொல்கிறான். அவங்க அக்கா ஏப்படா அவனு முடிக்க விட்டுருது. எங்கள் அக்கா யாரும் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்திங்களா நம்ம கதாநாயகி, அவன்கிட்ட வந்து கேட்குறான் நான் கூட வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாடா தங்க வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு அவனை பக்கத்தில் படுக்க வச்சுருக்காங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கல உண்மையாக இதில் பேல் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். கேட்குறான் அந்த பையன். அதெல்லாம் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறான் இவன். அப்புறம் அவங்க அம்மா இருந்துக்காரு நான் வர முடியல, நான் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரி அவங்க இடத்துல பற்றி பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையை விட்றான். அவள் ஒரு கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க வேற ஒரு கை. அது வேறு யாரோ ஒரு பேய் இருக்குது. டாக்குன்னு அந்த கையை பார்த்தா ரொம்ப குறமாக இருக்குது. சைலண்ட்டாக ஒரு கை வருது. என்னடா அது அப்படி மாதிரி தோணும். அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க. நான் அவரோட ஃப்ரெண்டும் கதாநாயகியும் போகிறாங்க. திரும்ப எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த கேங் லீடர் கேட்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை நீங்கள் நைட்டு என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க போல். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் அவனும் வரான். அவன்கிட்ட சிரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா பேசி முடிச்சு போனதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு வரான். வந்து கதை தட்டுறதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. டாபான்னு அவங்க அம்மா கதை சொல்ல வராங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு இங்கே வந்திருக்கான் நேரத்துக்கு அப்படின்னு கேட்க, இல்லைம்மா சும்மா பேசுகிறக்காக தான் வந்திருக்காம்மா அப்படின்னு சொன்னாங்க. பேசுகிற வேலை மட்டும் தான் இருக்கணும், மற்ற வேலை கூட போட்டு அவளை வான் பண்ணிட்டாங்க. அவனோட கதை பண்ணேன். அதுக்கப்புறம் அவனே வரான், வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க அம்மா வந்து அப்படி கிளம்புறாங்க வெளியில். நீ நான் நம்பி விட்டு பாருங்க எப்படி கதாநாயகி சொல்கிறாங்க, எந்த அசம்பவம் நடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா நீ ஒன்று குழப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னா அவளும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க கேங் டீமெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி நைட்டு மறுபடியும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிக்கிறாங்க, அந்த கை கொடுக்குற வேலை. இப்போ என்ன பண்ணுறான், இப்போ அவரை பாய் ஃப்ரெண்ட் இருக்க பார்த்தீங்களா, பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து அவனை கை கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அவன் கை காலில் கட்டி கையை மட்டும் கட்டி சேரில் உட்கார வச்சு இல்லை ஓகேவா டைட்டாக இருக்கா எல்லாம் கேட்டு கையை கொடுக்க சொல்கிறாங்க. அதையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க. அவன் கையை கொடுத்தோன்னே திடீர்னு டாக் டு மீன்னு சொல்லிட்டு நான் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு வாங்கி ப்ரோக்ராம் பார்த்துக்குங்க பயங்கரமாக. அவனுக்குள்ள ஒரு பேய் வந்துடுது. அந்த பேயை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்று பிடிக்கல, இவனை டச் பண்ணாத அப்படி அப்படின்னு இவன்கிட்ட சொல்லுது. அப்புறம் இவ்வளோ ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறான். என்னடா அப்படி சொல்கிறானே, அதனால் அவள் பேர் பண்ணி பார்த்தா அவளே தப்பாக சொல்லுது. அப்புறம் வந்து பேய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான இது இருக்க மாட்டிருக்குது. அது மாதிரி டைப்பாக நடந்துக்குது. அவன் நாய்க்கெல்லாம் மொத்தம் கொடுக்குது. அப்போ டக்குன்னு பார்த்துட்டு அவனுக்கு கதாநாயகி பிடிக்கல. கதாநாயகி அவன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. டக்குன்னு ஓடி வந்து அதேவத்தை அனுப்பிச்சிட்றாங்க. அப்புறம் பசங்க இருக்கவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. நாய்க்கெல்லாம் மொத்தம் கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், பாய் ஃப்ரெண்டு அவன் கோச்சிட்டு ஓடிடுறான். போங்கடா என்ன வச்சு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போயிடுறான். சரி அடுத்து யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது டீம் லீடர் கேட்குறான். நான் பண்ணுறேன் அப்படின்னா அவள் இது ஊக்குறான். இது தேவையில்லாத வேலை அதிகமாக தோணுது, திரும்ப நீ ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டான். சரி வா இன்றைக்கி பட்டையை கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவளை மறுபடியும் குறை சொல்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நாயை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாயை தூக்கி வெளியே விட்டு ஃபோட்டோவெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் போடுறாங்க பாருங்கள். இந்த மியூசிக் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் வந்து மியூசிக்கு. சரி அப்புறம் இந்த மியூசிக்கில் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட டீமெட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பேய் கூட போகிற மாதிரி அவங்க பேய் ஏற்றுக்கிற மாதிரியே ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. அந்த கூடத்தக்கிற தலைவி
அப்புறம் கதாநாயகி இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. திரும்பவும் அப்புறம் பாய் ஃப்ரெண்டு வரான், அவனும் ட்ரை பண்ணுறான், அவனை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு இருக்க சொல்ல அப்புறம் டக்குன்னு அந்த குட்டி பையன் வந்து நானும் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவனுக்கு சின்ன பையனாக தான் இருக்குது வேணான்னு சொல்ல உடனே என்ன பண்ணுறான், அவங்க அக்கா வேணான்றான். அப்புறம் நம்ம கதாநாயகி இருக்க பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், சரி எனக்கு சப்போர்ட்டாக பண்ணி சின்ன பையன் தானே உங்களுக்கு கம்மியான செகண்டில் போட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம். அக்கா சண்டை கட்டுறான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி சரி ஒரு 50 செகண்டுக்குள்ளே அவனை எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவனை ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவனும் கையை கொடுத்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு டக்குன்னு டாக்டிங்னு சொல்லிட்டு அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே வந்து பேய் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகியோட அம்மா. உடனே என்ன ஆயிடுது, அந்த பேய் வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு டைமிங் செகண்ட் அதிகமாக போயிட்டுருக்குது. உடனே என்ன ஆயிடுது, அந்த பையன் டகார்னு டேபிள் டம்முன்னு முட்டிக்கிறான் அவனை. அதுக்கப்புறம் டபார்னு பறந்து போய் செவத்தில் முட்டுறான். அதுக்குள்ளே கையை விட்டு கண்ணை பிடிச்சி நோண்டுறான். அவனே ஹர்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா விட்டு உடனே உடையந்து வந்து அவன் தலையில் முட்டும்போது டேபிளில் டக்குன்னு கையை கொடுத்து அவன் தலையை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி ஆகி போயிருந்த சம்பவம். அதுக்கப்புறம் கூடக்கெல்லாம் அப்படியே நர்வஸாக இருறாங்க. உடனே டப்புன்னு கையை பிடிச்சி எடுத்து விட்டு அந்த கையை எடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, அவனே முட்டிக்கிட்டாங்க அப்படிமா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேய் பற்றியில் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் கதாநாயகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தப்பறம் அவங்க அப்பா கேட்குற அப்படியே பிரச்சனை கேட்க அதில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி அப்படி நாங்கள் வந்து போகிறோம் மெல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சுட்டு யோசனை பண்ணுறான், இப்படி ஆகிப்போச்சு நம்மளால் இப்படி மேலே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வரான். ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டோட அம்மா இருந்துக்கிட்டு இதனால தான் எல்லாம் நடந்துச்சு, நீ இதனால தான் நடந்துருக்குது, நீ தேவையில்லாமல் இங்கே வந்து பார்க்காத, அவனுக்கு எதுவும் குடிச்சியா போதை பிள்ளை எதுவும் குடிச்சா அப்புறம் சத்தம் போட்டு அவனை கோமா திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அவளை கிளம்பிட்டே போகிறான். அப்புறம் போயிட்டுருக்க சொல்ல திடீர்னு பார்த்தா இங்கே வான்னு கூப்பிட்றா. யாருன்னு பார்த்தா அவங்களோட அம்மா, யாரே கதாநாயகியோட அம்மா. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பாத்ரூம் வரைக்கும் போகிறான். அங்கே போய் பாத்ரூம் திறந்து பார்க்கலாம்னு சொல்லி போட்டு டப்புன்னு அடிக்குது. அங்கே தான் பாருங்க திறந்து பார்த்தா அங்கேயே ஒருத்தரையும் இங்கே வேணும். அப்படியே சஸ்பென்ஸ்லேயே போகும் பார்த்துங்க போகிறான். அப்புறம் அங்கேருந்து அழுகுறா. அப்புறம் என்ன போகிறது, அவள் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, அது இவரோட பாய் ஃப்ரெண்டு, இவரோட ஃப்ரெண்டு. அப்போ கூட்டிகிட்டு போகிறான் காரில். சரி வா நைட் தங்க இருக்க நம்பரில் என்னோட வீட்டில் வேணால் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி கூட்டிகிட்டு போகிறேன். அவனு சேர்ந்து வர்றான். அப்போ நடந்த சம்பவத்தில் பேசிக்கிறாங்க, பழைய நினைவுகளை பற்றிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே டைம் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட பழைய வீடியோஸில் இருக்கும் அவங்க அம்மாவோட பேசுகிறது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே புன்சிரிப்பு காட்டுறான். அதுக்கப்புறம் சிரிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மூலையில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் இவ்வளோ அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவு வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கனவு வர்றாங்க. ஒரு ட்ரீம்ஸ் மாதிரி போய்ட்டுருக்குது. அப்போ திடீர்னு கையை பார்க்குற கையெல்லாம் ப்ளட்டாக இருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டு என்னடா அது எப்படி கனவு வருது எப்படி யோசனை பண்ணுறான். அப்புறம் மூலையில் பார்க்குறான். மூலையில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி குத்த வச்சு அப்படியே எந்திரிச்சு வருது. அந்த பொம்பளை பேன்னு வாயை எடுத்துட்டு அவனை பாய் ஃப்ரெண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா காலை தூக்கி வாயில் வச்சுக்கிட்டு லிக்கிங் பண்ணிகிட்ருக்குது. அதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எந்த சத்தம் போட அவன் அப்படியே எந்திரிக்கிறான் டக்குன்னு. அப்புறம் பார்த்தேன் அவள் காலை இவளோட வாய்ப்பில் இருக்குது. என்னடா ஆச்சு, என்ன கன்றாயோட கருமான்னு சொல்லி போட்டு அவன் எந்திரிச்சு சத்தம் போடுறான். இதுக்காக என்ன வரச்சுன்னு சொல்லி போட்டு அவன் எந்திரிச்சு போட்டு டக்குன்னு கிளம்புறான். அப்புறம் இவன் மனசு என்ன பண்ணுறான், அவளையே கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா என்கிட்ட பேசுமா டாக்டிமின்னு சொல்லி போட்டு அவள் கையை பிடிச்சிட்டு விழுவத்தை ஏற்றிட்டு உட்காந்துக்கிறா தனியாக. டக்குன்னு அவங்க அம்மா வர்றாங்க. பேன் நான் போனதுக்கு உன்னை விட்டு போகல கண்ணா, உனக்காக போகல கண்ணா, உன்னை விட்டு போகாமல் இருந்தேன் நல்லது தான், நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நடந்தெல்லாம் போச்சு. அப்படி அப்படின்னு அவங்க அப்பா போட்டு கொடுத்துறாங்க அவங்க அம்மா. அப்படியே கை விட நைட்டு தூங்கிடுச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த அடிவிட்டான் பார்த்திங்களா அந்த பையன் சுயநினைவு வந்து அவனை போய் டம்மால் மாடி முட்டிக்கிறான். ரத்தமெல்லாம் குத்திக்குது. சரி ரத்தமெல்லாம் சிந்துது. அவங்க காலம் பிடிச்சி விற்க கடைசியில் பார்த்தா அவன் கேட்க மாட்டாரான், ரத்தமாக போகுது. அந்த ரத்தத்தை குடிக்கிறான் பார்த்துங்க. அவன் ரத்த வரி பிடிச்சி திரியிறான் அந்த பையன். ஏன்னா அவனுக்குள்ளே போய் ஆட்கொண்டுருச்சு போல. அதுக்கப்புறம் டாக்டர் வரைச்சிட்டு பார்த்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவனை சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மீட்டிங் போட்டு எல்லாம் ஒன்றா வராங்க. வந்து இந்த மாதிரி காரணம் என்னாச்சு, யார் தான் நடந்தது, எப்படி சரி பண்ணுறதுலாம் கேட்டுருக்கும்போது நடந்த சம்பவங்களை பற்றிலாம் சொல்ல உடனே கதாநாயகியோட ஃப்ரெண்டு கோச்சிக்கிறான். இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது, கசப்பான சம்பவங்கள் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அவன் கூட இருக்கிறவன் சொல்கிறான், இந்த மாதிரி கை எனக்கு இங்கே தான் கிடச்சிது ஒரு கிளப்பில் ஒரு தலையில் குத்தி செத்துக்கிட்டான், அவன் தம்பி தானே கொடுத்தான், அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அவனை போய் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்க்க போனால் ஏன்னா ஒரு சின்ன பெண்ணை வச்சு வரான்ட்டுருக்கீங்களா அறிவியல் உங்களுக்குலாம் அப்படின்னு அவன் சத்தம் போடுறான். இந்த ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை குத்தணும்னு சொல்லி போட்டு அவன் தேவை. ஆனால் அவன் கண்ணை குச்சி செத்து போயிட்டான் அவன் தம்பி. இவன் பொழைச்சிட்டான் குத்தனவன்.
அப்புறம் கதாநாயகி பஸ் அவன் ஏற திரும்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஏற இந்த மாதிரி நான் தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி இப்படின்னு புலம்ப உடனே அவன் என்ன பண்ணுறான், சரி இதுக்கு அவளை தான் நீங்கள் சரி பண்ணணும், அவன் என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்ல கூட இருக்கிறவன் வந்து இது எங்கே ஆரம்பிச்சு நாங்கள் தான் முடிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஃபிலாசபி சொல்கிறான். சரி என் தம்பியை காப்பாற்றி வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது கொஞ்சம் இறங்கி வரான். இறங்கி வந்து ஃப்ரெண்டு சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி போட்டு கதனையே கை காமிச்சு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு. இந்த தான் நடந்துச்சு, நீ வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி இதை நானே சரி பண்ணுறேன், நம்ம விளக்கு அணைச்சோமா அப்படின்னு கேட்க, இல்லை அப்போ நம்ம திரும்ப வச்சு விளக்கு அணைச்சிருவோம் அப்போ தான் சரியாக ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு கதாநாயகி சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் திரும்ப விளக்கு கொளுத்து விட்டு அவன் கையை பிடிச்சி அந்த இதில் அந்த கை மேலே வச்சு டாக் டு ஹியர்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒன்று அவனுக்குள்ளே எதுவும் ஏற மாதிரி தெரில. அப்புறம் விளக்கு ஊதுறாங்க. என்ன சரியாக தான் போயிட்டுருக்கா அப்படி மாதிரி அவன் கதாநாயகி கேட்குறான். இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம் எப்படி முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன சரியாக வரலையே, எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சா, புகையை சரியாக ஊதலையா, கதவை எதுவும் அடைக்கலையான்னு சொல்லி போட்டு ஈவ கை கொடுக்குறான். யார் கதாநாயகி கை கொடுத்தா யார் ஏதாவது ஒரு சின்ன குழந்தை வருது. சின்ன குழந்தை வந்து என்னங்குது, அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியணுமா, சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை சொல்லி எவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா பேய்கள்லாம் சேர்ந்துருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த அந்த அடிபட்ட பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல. இது அப்படியே அந்த குட்டி குழந்தை இவளுக்கு காட்டி கொடுக்குது, மாதிரி அவனை காட்டி கொடுக்குது. அப்புறம் டக்குன்னு அவன் ஃப்ரெண்டை கையை விடுறதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை அவன் தம்பி ரொம்ப மாட்டிக்கிட்டான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு வழி பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேசுகிறான். அவங்க அப்பா என்ன, உங்கள் அம்மா இறந்த போனதுக்கு நான் எந்த காரணம் கிடையாது, உங்கள் அம்மா லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பிடிச்சி காட்டாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா கண்ணா முன்னாடி விட்டு போனதுக்கு நான் மன்னிச்சிக்கோ, நீ அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது அவனால் நம்பவே முடியல. ஆனால் அவன் அப்பா லெட்டர் கொடுக்கும்போது அதை நம்பித்தானே ஆகணும். அவன் என்ன பண்ணுறான், அமைதியாக உட்காந்துட்டு கேட்குறா எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் டக்குன்னு ஐயோ சாரிப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே அப்பா ஒரு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சரி மேலே போகிறேன்னு சொல்லி போட்டு மேலே போகிறான். அங்கே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யுமா, நம்பாத அப்பா போய் சொல்கிறாரு அப்படி மாதிரி ஒரு அசிரி குரல் கேட்குது அவருக்கு. அப்புறம் மேலே கண்ணா நின்று பார்க்குறான், முன்னாடி பார்த்தே பேசுகிறான். அப்பா அவனை போய் சொல்கிறாரு, நீ நம்பாதன்னு சொல்கிறான். அந்த பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா கண்ணடியில் வந்து இப்படி சொல்லுது. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அப்புறம் உன்னை கொண்டு வரு, நீ அதை நம்பாத அப்படி சொன்னால் டப்புன்னு சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா அவங்க அப்பா இருக்குது. அப்புறம் டம்மு சத்தம் அதிகமாக இருக்குது. இங்கே அவங்க அப்பா கீழே உட்காந்து என்னமோ ஒழிச்சிருக்குற அப்படி என்னை பேக் எடுத்து பார்த்துருக்கிறாரு. என்னமா பண்ணுறது வழி சொல்லுமா அப்படின்னா அந்த பேயை பார்த்து இவ கேட்க, உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன ஆயிடுது, டக்குன்னு இந்த இருக்கான் பார்த்திங்களா, இவன் கீழேருந்து மேலே வரான். அவன் டக்குன்னு ஆனால் அங்கே கீழே ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் வர்றது யாருன்னு தெரில. டக்குன்னு கதவை திறந்து உடச்சுட்டு உள்ளே வந்து இவன் மூஞ்சியை பார்த்தா ஒரே கோரமாக இருக்குது. அவனை போட்டு கழுத்து நினச்சி கொள்ள பார்க்குறான். கீழே இந்த அப்பா மேலே வந்து என்னமாச்சு சத்தம் போட்டு கதை அப்பா விடுங்கப்பான்னு சொல்லிட்டு கழுத்து நினச்சிருக்கான். உள்ள ஒருத்தன் வெளியில் இருக்கிறது ஒரிஜினல், உள்ளே இருக்கிறது பெயர் இருக்குது. இவன் அப்படியே பக்கத்தில் கத்திரிக்கோள் எடுக்கும், அதை எடுத்து அப்படியே டாக்கான ஒரு சொருகிறான். ஆனால் அங்கே ஒருத்தனா இங்கே அவனை டாப்புன்னு அப்பா வந்து கழுத்து கொடுத்து மாட்டிக்கிறான். ஒரிஜினல் அப்பா வந்து கதவை திறந்து உள்ள வந்து மாட்டிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த பேயக்கான இவன் குத்திடுறான். அவங்க அப்பாவை இவையாலேயே குத்தி கொண்டுடுறான். அவன் அந்த இடத்துல செத்து போடுறாரு அவங்க அப்பா. இவளுக்கு ஒன்றுமே ஃபுல்லாக பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்திருக்கா, நம்ம பண்ண தெரியாது தப்பான தெரியாமல். அப்புறம் அந்த கையை அப்படியே லாங் ஷாட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை போடுறா யாருக்கு, அவ்வளோ ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன், உன் தம்பியை காப்பாற்றுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நீ என்ன பண்ணுறேன் நேராக கிளம்பி வீட்டுக்கு வா அப்போ நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். தெரிஞ்சு போட்டு எதுக்கு இங்கே ஃபோன்லேயும் சொல்ல வேண்டியது இல்லை ஃபோனில் சொல்ல முடியாது, நீ நேரில் கிளம்பி வா, எதாவது நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்ப சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவன் இங்கே தான் இருக்கிறான். இப்போ போட்டோங்க இருக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவ்வளோ. அப்புறம் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, உள்ள வந்து அப்புறம் வாடி அவங்க அம்மா பற்றி பேசுகிறாங்க. அம்மா வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, அன்றைக்கி பேசுனதுக்கு மன்னிச்சிடுமா, அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படிமா சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ சொல்லிடுறான். யாருக்கு தான் நான் அதுக்கப்புறம் நான் அந்த பையன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ பேசுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இவன் அவன்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஹார்ன் ஃபோன் பண்ணி பார்க்குறா, ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போ டக்குன்னு வந்து காரை அந்த பையன் டக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட யூரின் டேப்பில் அப்படியே ப்ளட்டாக மாறுது. டக்குன்னு பார்த்தா மூஞ்சி வேறு மாதிரி வருது. இப்போ வந்து பயந்துக்கிறான்.
அது ஒரு பேயாட்டு இருக்குது. இவன் அந்த குட்டி பையனை ஆட்கொண்டிருக்கிற பேய் அதுதான். அதுக்கப்புறம் இவருக்கு இப்படி கோவம் வந்துடுது. இவனை நான் விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன், இவன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. காற்று எடுத்து இவன் குத்தலான்னு போகிறான். குத்தலான்னு போனால் அந்த பேய் மூஞ்சி அப்படி மாறி அந்த சின்ன பையனாக கட்டுது. என்னடா அது குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த பையன் பாவமாக இருக்கிறான் பார்க்குறதுக்கு. டவான்னு பார்த்தீங்கன்னா கதை வருமா, அந்த கங்காரு குட்டியை விட்டுட்டு போனால் பார்த்தீங்களா, அது அப்படியே ரத்த காயத்தோட திரும்பி போகுது. இங்கே ஃப்ரெண்டு வந்து வீட்டை பார்க்குறா. அவங்க அப்பா குத்துயிருமா கொலையுருமா கிடக்குறான், கழுதில் கையை பிடிச்சிட்டு ரத்தத்தோட. உடனே அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா வந்திருக்காளா, ஆமாம் வந்திருக்கா, அப்போ தான் பையனை பார்த்துருக்குறான், போய் அவன் பையனை பாருமா அப்படின்னு சொல்ல அந்த பையனை காணும். எங்கே போகிறான் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இங்கே தாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்ல, உடனே அவன் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேக முடியாடுறா. உடையாந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை உச்சியில் டோ பண்ணிட்டு போகிறா. இது அவன் உட்கார வச்சு ஷேரில் உட்கார வச்சு வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். நில்டி போகாதீன்னு சொல்லாமல் கேட்க போயிட்டே இருக்கிறான். ஒரு கடை அந்த ரோட்டுக்கிட்ட வர்றான். ரோட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறதுக்கப்புறம் அவங்க அம்மா பின்னாடி பேய் மாதிரி வராங்க. பேய் மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன், இவனை கொன்று, இவனை நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சுரு, இவனை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்ல இவன் மூஞ்சி அப்படியே மாறுது. அப்புறம் அவனை ஆட்கொண்டு போய் என்னங்குது, அவனை விடமாட்டேன் பண்ண அது பாட்டு சொல்லுது. இல்லை இவனை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிப்பட்டு இவன் கதனை ஒரு முடிவு எடுக்கிறான். டக்குன்னு என்ன பண்ணுறா, டபால்னு முன்னாடி போகிறான். இந்த பக்கம் அவன் துரத்துட்டே வர அவளோட ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு செகண்ட் யோசனை பண்ணுறான். அவங்க அம்மா பின்னாடி பேய் மாரி வந்து, இவனை நான் பார்த்துக்கிறேன், அவனை அப்படி தள்ளி விட்டுரு, அவனை சாகடிச்சிடு அப்படின்னு சொல்ல இந்த பேய் கீழே கொஞ்சம் அப்படியே பேன்னு சிரிக்குது. அவனை அனுப்பி விட்டுரு, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன், அந்த பையனை தள்ளி விட்டு அவனை சாகடிச்சிரு அப்படிங்கிறது அவங்க அம்மா பேய் மாதிரி வந்து. டாபான்னு பார்த்தா கை அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு கதனாகி அப்படியே ஒரு டோப்பு நடிக்கிறா. டமான்னு கீழே வண்டியில் அடித்து தூக்கி போடுறது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா கதாநாயகி அப்படியே அடி விட்டு செத்து கிடக்கிறா. செத்தா அப்புறம் பார்த்தா திடீர்னு முழிக்கிறா. முழிச்சு பார்த்துட்டு அடி சரியான அடியாட்டு இருக்குது. அப்புறம் மொக்க காயமாக இருக்குது. கை காலை சிராப்புகள் வேறு. அப்படியே இந்த சின்ன பார்க்குற சுற்றி முச்சும் ஆக்சிடென்டான ஒரு சூழல் அப்படியே தெரியுது. அப்புறம் வந்து வீல் சேரை பார்க்குறா. தம்பிக்கு ஒன்றும் இல்லை, அவன் அப்படியே தப்பிச்சிட்டானாட்டு இருக்குது. சேர்லேருந்து கீழே விழுந்துட்டான். நேரம் ஹாஸ்பிட்டலில் வர்றான். ஹாஸ்பிட்டலில் சுற்றி வச்சும் பார்க்குறான். அடி காயம் பயங்கர மொக்க காயமாக இருக்குது கொடுக்கும். இந்த பக்கம் வந்து பார்க்குறா, எப்படி இருக்குது, எங்கே இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடுறான். இங்கிட்ட பார்த்தா எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவள் ஃப்ரெண்டு தம்பி அவங்க அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா போகிறாரு. அப்பா பார்த்துட்டு, அப்பா எங்கேப்பா போகிறீங்க, நில்லுங்கப்பா பண்ணி அவங்க அப்பா ஃபாலோ பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க எல்லாம் ரிசப்ஷனாக உட்காந்தவங்க டக்குன்னு போகிறாங்க. டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபாலோ பண்ணுறது லைட்டாக போகுது, என்ன நடக்குதுங்க அப்படி மாதிரி இவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணாடியே போகிறாங்க. கண்ணாடியை போய் இப்போ பார்க்கும்போது திடீர்னு ஒரு டாக்டர் கிளாஸே போகிறாரு. அப்போ நம்ம பார்த்தா கண்ணாடியில் அவன் மூஞ்சி தெரியல. கையை பார்க்குற கையில் உடஞ்சது அப்படியே உடஞ்ச மாதிரி நிற்கிது. என்னடான்னு பார்த்தா அவள் ஆல்ரெடி செத்துட்டாளாட்டு செத்துட்டா நம்ம எப்படி இருக்கோம் அப்படி மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா போகிறாரு. அவங்க அப்பா தேடி பிடிச்சி கேப்பாஞ்சு போட்டு அப்பா டக்குன்னு லெஃப்ட்டை பிடிச்சி அவர் டக்குன்னு கிளம்பி போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு இருள் சூழ்ந்துருக்குது. இந்த இருளில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னடா வெளிச்சம், நம்ம எங்கடா இருக்கோம், நம்ம செத்தமா பொழச்சமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அவளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த வெளிச்சத்தை நோக்கி அவள் அப்படியே மெல்ல நடந்து வரான். நடந்து வந்து என்னென்னு பார்க்குறான். ஸோ வெளிச்சம் தெரியுது, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு கை தெரியுது. சரின்னு கை கொடுப்பேன்னு கையை கொடுத்து முடிச்சு டக்குன்னு பார்க்குறா. இன்னொருத்தர் நிற்கிறான். நான் அவனை ஏற்றுக்கிறேன், டாக் டு மீ அப்படின்னு சொல்கிறா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அவள் செத்துட்டான். செத்ததுனால அவள் ஆவியாக போய் அந்த கைக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்குதான் அது. ஸோ அவள் இறந்து போயிட்டா. திரும்ப அந்த கேம் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வேறொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவளை பேயை உட்கார வச்சு அவளை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறேன்னு சொல்லி போட்டு பேசுகிறாங்க. ஸோ கதை முடியல, திரும்பவும் ஆரம்பிக்குதுன்னு. ஸோ பார்ட் 2 வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.